நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலே இருக்காங்க, 2ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. இப்போ 3ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு 5ஆம் இடத்துக்கு போவார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு இந்த மாதம் வந்துடுவார். சரிங்களா? குழப்பத்தில் இருக்கீங்க கும்பராசி நேயர்களே வந்து பாருங்கள், ஜென்ம சனியால் கஷ்டப்பட்டுருக்கீங்க. மன அழுத்தம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. குடும்பத்தில் பிரச்சனை, மனசில் நிம்மதி கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது, தூங்கியே நீங்கள் பல நாள் ஆச்சு, அதான் உண்மை. சரிங்களா? மன அழுத்தம் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஜென்ம சனின்னா என்ன பண்ணுவார்னா, ராசியில் சந்திரன் மேலே சனி வந்துட்டாலே உங்கள் உடல், உங்கள் மைண்டு, உங்கள் ஆரோக்கியம் எல்லாமே வந்து சனியோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், மனநிலை கெட்டு போகும், மனசு ஒரு தெளிவாக உங்களால் சிந்தித்து செயல்பட முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட முடியாது, குழப்பம் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், யாரோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாமே நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. ராசி அதிபதி ராசியில் இருக்கார். உங்களுக்கு அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி, அதாவது 7.5 சனியில் உங்களுக்கு பாத சனிக்கு போயிடுவீங்க. இப்போ ஜென்ம சனி வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நான் ராசிக்கு 4ல் குரு வந்துட்டார். இப்போ 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துலேயே இருக்கார். அம்மாவுக்கு இருந்து வந்த உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சமாளிப்பீங்க. எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் போராட்டம் இருக்க தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், அதையும் சமாளிப்பீங்க அதையும் மீறி. சரிங்களா? பயப்பட வேண்டாம். 5ஆம் அதிபதி இந்த மாதம் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார் புதன். அப்போ புதன் வந்து இந்த மாதம் 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிரும். புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கும். 12ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் பாருங்கள், 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில நல்ல விஷயங்கள் கும்பராசி நேயர்களுக்கு நடக்கும். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வர்றார். குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 4ஆம் இடத்துல இருக்கார். படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரச்சனையே கிடையாதுங்க, குழப்பத்தில் தான் இருந்தீங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதம் வாகனம் வாங்கலாமா, நிலம் வாங்கலாமான்னு ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மாதம் வாங்கலாம், தப்பு கிடையாது. நிலம் வாங்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குது, இடம் வாங்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குது. வீடு இடத்தையும் நீங்கள் மாற்றலாம் இந்த காலகட்டங்களில். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகலாம், ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு நீங்கள் மாறலாம், அது தப்பே கிடையாது. இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. ஜென்மசனிங்கும் போது இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது. ஒரு சில பேரில் வேலை இல்லாமல் இருக்கீங்க, வேலையில் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு, வேலையில் ப்ரெஷர் ஒர்க்லோடு அதிகமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதனால் இருக்கிற வேலையை விடக்கூடாது. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும். சொந்த தொழில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் ஆரம்பிக்காதீங்க. இந்த மாதம் புதுசாக ஆரம்பிக்காதீங்க. இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார். பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதம் அப்படி தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவெல்லாம் இருக்க தான் செய்யும், கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஒரு தப்பு. நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகும். ஏன்னா ராசியில் இருக்க சனி உங்களுக்கு குழப்பத்திலேயே வச்சுருப்பார், அப்படியே குழப்பத்திலே உங்களை வச்சுருப்பார், அப்படி உங்கள் கண்ட்ரோலே வச்சுருக்கார் சனி. அதனால் யாரையும் நம்ப வேண்டாம். புதுசாக பழகிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்குங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சொந்த தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது. புதுசாக எதுலேயும் எந்த ஒரு முதலீடும் போட்டுற வேண்டாம். சரிங்களா? இருக்கிற தொழில் அப்படியே காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு 4ஆம் இடத்துலேருந்து அவர் 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு சில பேர்த்துக்கு வெளியே எங்கேயோ கொடுத்த பணம் ஒரு சில பேர்த்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் நடந்துடாது, ஏதோ ஒரு சில பேர்த்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். வெளியே கொடுத்த பணம் ஒரு சில பேர்த்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அந்த கண்டங்கள், அந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், அசிங்கமானமெல்லாம் வந்து பார்த்திங்களா, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. ஏன்னா எவ்வளோ பேர் உங்களை அசிங்கமானப்படுத்தியிருப்பாங்க, நிறைய உங்களை டார்ச்சர் படுத்தியிருப்பாங்க. உடம்புல உயிர் மட்டும்தாங்க சார் இருக்குது, மற்ற எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம், எல்லாமே நாங்கள் போராடி பார்த்துட்டு எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது, தோல்வி தான், எங்கே திரும்பினாலும் தோல்வி தான், எங்கே போனாலும் ஃபெயிலியர் தான், இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், கும்பராசிக்கு வந்து பாருங்கள் ஒரு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. எங்கேருந்து 4ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை விருச்சிக ராசி பார்க்குறாரு. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் வரும் இந்த மாதம். சரிங்களா? பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு பணம் வரும் உங்களுக்கு.
சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா போன மாதம் தான் குரு பயிற்சி நடந்தது. அந்த குரு பயிற்சி நடந்தது ஒரு சில பாசிட்டிவ் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும். முழுசாக வந்து பார்த்திங்கன்னா சனியோட கண்ட்ரோல் தான். உங்கள் கோச்சார பலன் எல்லாமே பார்த்திங்கன்னா சனியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். சனியை மீறி எந்த கிரகமும் வேலை செய்யாது. இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும், அவ்வளோதான். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து மகர ராசி 12ஆம் பார்வையாக, அதாவது 12ஆம் இடத்த 9ஆம் பார்வையாக மகர ராசி பார்க்குறார். தூக்கம் இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிம்மதியானதுக்கு முன்னாடி தூக்கம் இல்லை, கடன் அதிகமாக இருந்தது, யாரும் உங்களை மதிக்க கிடையாது, உங்களை அசிங்கமானப்படுத்தினாங்க, நிம்மதியாகவே உங்களை வாழ விடலை யாருமே. சுற்றி இருக்கவங்களே உங்களை கேவலப்படுத்தினாங்க, உங்களை நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக தான் இருக்கும். பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அடுத்த வருஷம் 2025 மார்ச் கடைசியிலலாம் உங்களுக்கு ஜென்மசனி விலகிடும். இப்போ உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும், மன ரீதியான பாதிப்பில் இருக்கீங்க, தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குங்க. அதை வந்து இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியும். மனசை விட்டுற வேண்டாம், தைரியமாக இருங்க. இறை வழிபாடு பண்ணிக்கோங்க, தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, காவல் தெய்வங்கள் வழிபாடு, இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்கள். முடியாதவங்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிங்கனாலே ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும். சரி, உங்கள் மனசு திருப்தி அடையும், உங்கள் மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா போராட்டமாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. பணம் இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, வேலை இல்லை, இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. மன நிம்மதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதனால் இறை வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி. நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, சதய நட்சத்திரத்தில் இருப்பீங்க, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திர பாதம், உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன அனுபவிச்சுட்ருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை எப்போ மாறும், நல்ல கிரகத்தோட தசாபுத்தியா கெட்ட கிரகத்தோட தசாபுத்தியா. அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு நிலமை கொடுமையாக இருக்கும், படுமோசமாக இருக்கும். ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தியில் 7.5 சனி நடக்கும்போது ரொம்ப ரொம்ப பிரச்சனை அனுபவிப்பாங்க, பயங்கரமாக இருக்கும், வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஒரு சில பேருக்கு. உங்கள் ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும். நான் முக்கியமாக முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்கள் வயசு என்ன, இது பார்த்திங்கன்னா தான் நம்ம எல்லாமே தெளிவாக சொல்ல முடியும். உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், சில அனுபவங்கள் கிடச்சிருக்கும், சுற்றி சில விஷயங்கள் நடந்தது. பார்த்திங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், ஒவ்வொரு விதமாக சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது, அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இப்போ வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும், நடுத்தர வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடச்சிருக்காது, ஒரு 35-40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருப்பீங்க, மனசு நிம்மதி இருக்காது, குடும்ப பிரச்சனை, அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக போயிட்டுருக்கும். ஆனால் அவங்கவுங்க ஜாதகப்படி என்ன தசாபுத்தி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட தலையெழுத்து போகும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட விதி போயிட்டுருக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.